தொழில் துறைக்கு நீங்கள் வரத்துக்கு முதல்ல காரணமாக இருந்தது யார்? 1986ல் என்னோடய பள்ளி படிப்பு எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னே என்னோடய தந்தையாக எறும்பு பைப் தொழில் வியாபாரத்தில் இருந்தாங்க. ஃபேமிலி பிஸ்னஸ். எங்கள் கிராண்ட்ஃபாதர், என்னோடய ஃபாதர், என்னோடய அங்கிள் எல்லாம். எனக்கு மொத்தம் 3 மெட்டர்னல் அங்கிள். என்னோடய செகண்ட் அங்கிள் தான் என்னை பிஸ்னஸ்க்கு வான்னு சொல்லி அவர் தான் என்னை கூப்பிட்டாரு. நான் பிஸ்னஸ்க்கு வந்தேன். ரொம்ப ட்ரெயின் பண்ணார். அந்த நேரம் என்னோடய சித்தப்பா எங்கள் அப்பாவோட ஓன்பதை அவங்க சப்போர்ட் பண்ணி ஒவ்வொன்றா கையை பிடிச்சி கூட்டின்னு போய் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து எனக்கு ட்ரெயின் பண்ணி கற்றுக் கொடுத்தாங்க. என் ஃபாதருக்கும் என் மதருக்கும் சக்ஸஸ் ஆகிடும்னு அளவிட முடியாத நம்பிக்கை இருந்தது. என்னை அலோவ் பண்ணாங்க. 86லேருந்து நானே ஹார்ட் ஒர்க் பண்ணி எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸில் ஜிஏ பைப்ஸ் பிஸ்னஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பிவிசி பைப் பிஸ்னஸை நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி சப்சிக்வெண்ட்டாக அதனோட அக்சசரிஸு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இது பண்ணோம். இன்றைக்கி இந்த ஜிஐ பைப்ஸுன்ற பிஸ்னஸே கொஞ்சம் கொஞ்சமாக காணாத போயிட்டு ஒன்லி இண்டஸ்ட்ரியல் லெவலுக்கு தான் ஜிஐ பைப்ஸுன்றதை யூஸ் பண்ணி பிவிசி பைப்பு தான் இன்றைக்கி என்ற டாமினேஷன் இதுவாகிடுச்சு. எதனால் சொல்கிறேன்னு கேட்டால், அன்றைக்கி நான் பிவிசி பைப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணலைன்னா இன்றைக்கி நான் பிஸ்னஸில் நிற்க முடியாது. இது இப்படியே போயிட்டு இருந்தது. பிஸ்னஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு அமைஞ்சது. இந்த நேரத்தில் எனக்கு என் ஃப்ரெண்டு சேகர்னு ஒருத்தங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அவர் எனக்கு கொஞ்சம் மாறலாம் சப்போர்ட் பண்ணாங்க. என்னோடய ரிலேட்டிவ் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு டாக்டர் சுரேஷோட ஃபாதர் சண்முகம் செட்டியார், அவர் அப்புறம் மிஸ்டர் வேணுகோபால்னு சொல்லி என் அங்கிளோட பார்ட்னர், என் அங்கிளோட பார்ட்னர் சுவாமிநாதன், இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க ஒரு ஸ்டேஜில். இதுதான் நான் தனியாக என் பிஸ்னஸில் காலடி எடுத்து வச்ச முதல் தருணம். உங்கள் அங்கிள் தான் திரைப்பட தயாரிப்பாளர் கே முரளிதரன் இல்லையா? அவர் தான். கே முரளிதரன் என்னோடய அங்கிள். எங்கள் அம்மாவோட கூட பிறந்த சகோதரர். என்னோட இன்றைக்கி இந்த வளர்ச்சிக்கு என்னோடய புகழுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் கே முரளிதரன். அவர் தான்.